காணாமல் போன +2 மாணவி மகளை பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் ஏறிய பெற்றோர். 4 நாட்களுக்கு பிறகு முட்புதரில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட மாணவி. வாயில் பியர் பாட்டிலை திணித்து கொடூரமாக கொலை செய்த காதலன். கொலைக்கு பின் உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்த பயங்கரம். இன்ஸ்டாகிராம் சாட்டிங்கை வைத்து துப்பு துலக்கிய போலீஸ். மாணவியை கொடூரமாக கொலை செய்ததற்கு என்ன காரணம்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து கிளம்பி இருக்காங்க 18 வயசான தன்மயி. காலையில் வீட்டில் இருந்து கிளம்புன மகள் இரவாகியும் வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணினாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால பதற்றமான பெற்றோர் மகளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி தன்மயியை பற்றி கேட்டிருக்காங்க. தெரியல ஆண்டி, நான் அவளை பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் பலருடைய பதிலாக வந்திருக்கு. அது பெத்தவங்களுக்கு உச்சக்கட்ட பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒட்டுமொத்த குடும்பமுமே சேர்ந்து தன்மயியை பல இடங்கள்ல தேடியும் கிடைக்கல. வயசு பொண்ணு வேற, இதுக்கு மேலையும் லேட் பண்ண வேண்டாம், உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்னு முடிவு பண்ணி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ண போலீஸ் மாணவியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தன்மயி ஜூன் 3ஆம் தேதி காணாம போயிருந்திருக்காங்க. சிசிடிவி கேமரா, செல்போன் சிக்னலை வச்சு போலீசார் தீவிரமா தேடியும் மாணவி கிடைக்கவே இல்லை. போலீஸ்காரங்களும் மாணவிய பல இடங்கள்ல தேடிட்டு இருந்தப்போ ஜூன் 7ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது. சார், கோட்கூர்ல இருக்கிற முட்புதர்ல இளம் பெண் ஒருத்தங்க இறந்து போய் கிடக்குறாங்க, அதுவும் உடல் பாதி எரிஞ்ச நிலையில இருக்குன்னு அந்த வழியா போனவங்க தகவல் சொல்லி இருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு போன காவலர்கள் இந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காங்க. அதே சமயம் காணாம போன தன்மயியுடைய பெற்றோரையும் ஸ்பாட்டுக்கு வர வச்சிருக்காங்க. சார், இது எங்களுடைய மகளா இருக்காதுன்னு அழுதுகிட்டே சொன்னவங்க சடலத்தை உத்து பார்த்திருக்காங்க. அப்போ சடலத்துடைய கையில இருந்த டாட்டூவை பார்த்து இது எங்களுடைய மகள் தாங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு பிறகு சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு மாணவி எப்படி வந்தாங்க, இவ்வளவு கொடூரமா மாணவியை யாரு கொலை பண்ணதுன்னு தோண்டி துருவி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல மாணவியுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வந்திருக்கு. அதுல தன்மயியை யாரோ தலையில பலமா அடிச்சதால தான் உயிர் போயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. முதல் கட்டமா மாணவியுடைய செல்போனை கைப்பற்றி அலசி ஆராய்ஞ்சிருந்திருக்காங்க. அப்பதான் தன்மயி நரேஷ்ங்கிற இளைஞர் கூட லவ் சேட்டிங் பண்ணியிருந்ததும், காணாம போன அன்னைக்கு காலையில நரேஷ் கூட தான் லாஸ்டா பேசி இருந்ததும் தெரிய வந்துச்சு. அடுத்த நொடியே நரேஷுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ண போலீஸ் அவனை குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிடுக்குப்படி விசாரணையில இறங்கினாங்க. அப்பதான் தன்மயிக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஆந்திர மாநிலம் அனந்தபுரத்தில் உள்ள ராமகிருஷ்ணா காலனில குடும்பத்தோட வசிச்சுட்டு வந்திருக்காங்க 18 வயசான தன்மயி. தன்மயியுடைய குடும்பம் வசதி வாய்ப்புக்கு பஞ்சமில்லாத குடும்பம்னு சொல்லப்படுது. இப்படி குடியிருக்கிற அதே ஏரியாவில் தன்மயியுடைய அப்பா புதுசா வீடு கட்டி இருந்திருக்காரு. இந்த வீட்டுக்கு போர்மேன் வேலைக்கு வந்தவர் தான் அந்த நரேஷ். அனந்தபுரத்தை சேர்ந்த நரேஷுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த சூழல்ல வேலை பார்க்க வந்த இடத்துல நரேஷுக்கு தன்மயி கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் நட்பு ரீதியா நல்லா பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் சிங்கிள் தான் தன்மயி கிட்ட சொல்லியிருக்கான் நரேஷ். அவன் சொன்ன எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பின தன்மயி நரேஷ் கூட தினமும் இன்ஸ்டாகிராம்ல சாட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்து பேசி பழகின 3 மாசத்துல கடந்த 1 மாசமா நரேஷும் தன்மயும் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் ஜாலியா லவ் பண்ணிட்டு இருந்த நேரத்துல தான் நரேஷுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தன்மயிக்கு தெரிய வந்திருக்குது. கல்யாணமானதை மறைச்சு என்னை ஏமாத்திட்டியேன்னு கேட்டு நரேஷ் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க தன்மயி. அது மட்டும் இல்லாம என்னைய உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா நீ என் கூட இருந்ததை எல்லார்கிட்டையும் முக்கியமா போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை உள்ள தூக்கி வச்சிருவன்னு கோபத்துல கொந்தளிச்சிருக்காங்க.
தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்மைய சமாதானப்படுத்த பார்த்திருக்கான் நரேஷ். ஆனா தன்மையை உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. அதனால தன்மைய கொன்னாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சு அவங்கள கொலை பண்ண முடிவு பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தன்மை கிட்ட சமாதானம் பேசுற மாதிரி பேசி ஜூன் 3ஆம் தேதி அவுட்டிங் அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். பைக்ல போகும்போதும் தன்மையை நரேஷ் கிட்ட தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதனால ஆத்திரமான நரேஷ் கோட்கூர்ல இருக்கிற முட்புதற்கு தன்மையை அழைச்சிட்டு போய் அவங்கள கீழே தள்ளி விட்டிருந்திருக்கான். அதோட அங்க இருந்த பாறாங்கல்ல தூக்கி அவங்க தலை மேல போட்டு கொடூரமா தாக்கி இருந்திருக்கான். அதுல தன்மையுடைய உயிர் போகாததால அவங்களுடைய வாயில பீர் பாட்டில திணிச்சு துடிக்க துடிக்க கொன்னிருக்கான் நரேஷ். அதுக்கு பிறகு சடலத்துக்கு மேல பெட்ரோலை ஊத்தி எரிச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். மொத்த உண்மைகளும் நரேஷ் வாக்குமூலத்துல ஒண்ணு விடாம சொல்லியிருக்கான். தனக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லி மாணவிய நம்ப வச்சு ஏமாத்தினது மட்டும் இல்லாம கொடூரமா கொலை பண்ண நரேஷை கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க போலீஸ்.